நீ எந்த இடத்துல அசிங்கமா படுத்திருந்தாலும் என் முகத்தை பாருங்க பாஸ்டர், என் முகத்தை பாருங்க பாஸ்டர், எப்படி இருந்துச்சு தெரியுமா? என் சரீரத்தை பாருங்க பாஸ்டர், என் உடம்ப பாருங்க பாஸ்டர், என் மனசை பாருங்க பாஸ்டர். அலங்கோலமாயிருச்சு, அலங்கோலமாயிருச்சு. நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? யோபுவை போல யாரோ ஒருத்தர் இந்த இடத்துல கதறி கொண்டிருக்கலாம். இந்த சத்தம் எனக்காக தான் பாஸ்டர் பேசப்படுது. என் பிள்ளைய இந்த நிலைமையில பார்க்கிறதுக்கு எனக்கு வருத்தமா இருக்குது. என் மகனை இந்த நிலைமையில பார்க்கிறதுக்கு எனக்கு வருத்தமா இருக்குது. என் கணவனாரை, என் மனைவியை இந்த நேரத்தில் இப்படி பார்க்கிறது எனக்கு வருத்தமா இருக்குது. சின்ன வயசுல எப்படி இருந்தா தெரியுமா? சின்ன வயசுல எப்படி இருந்தாங்க தெரியுமா? 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க தெரியுமா? ஆனா இன்றைக்கு அலங்கோலமா படுத்து கிடக்கிறத பார்த்தா, அலங்கோலமா இருக்கிறத பார்த்தா எப்படி என்னால தாங்க முடியும்? ஆனா ஆண்டவர் மட்டும் உங்க பக்கத்துல வந்துட்டு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். இதோ சீக்கிரமாய் சீக்கிரமாய் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை அலங்கரிப்பேன், நான் உன்னை அலங்கரிப்பேன். எந்த அலங்காரம் உனக்குள்ளே இல்லைன்னு உன்னை ரிஜெக்ட் பண்ணாங்களோ, எந்த அலங்காரம் உனக்குள்ளே இல்லைன்னு தூக்கி வீசினாங்களோ, அதே சொந்தத்துக்கு முன்னாடி, அதே ஜனத்துக்கு முன்னாடி அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்து, அந்த அலங்காரத்தை உங்களுக்கு தந்து அவங்களுக்கு முன்னாடி சாட்சியாய் நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.